நிகழ்ச்சியில் அடுத்து வருவதை நீங்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கும் சந்தித்த வேளையில் ஒவ்வொரு நாளும் பல்வேறு துறைகளை சார்ந்தவர்களை சந்திப்பது சுவையானது மட்டுமல்ல, பயனுள்ளதும் கூட. அந்த வகையில் இன்றைய சிறப்பு விருந்தினருடன் ரமேஷ் பிரபா கலந்துரையாடுவதை பார்ப்போமா? சந்தித்த வழியில் இன்று நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் புகழ்பெற்ற இசைக்கலைஞர் பி வெங்கட். வணக்கம். வணக்கம். இந்த நிகழ்ச்சியை உங்களோட ஒரு இனிய பாடலோட தொடங்கலாம் அப்படின்னு ஆசைப்படுறோம். டிஎம்எஸ் ஐயா பாடிய ஒரு ரொம்ப என்னை மிகவும் கவர்ந்த ஒரு பாடல் எம்எஸ் விஸ்வநாதன் ஐயா இசையமைக்கு கிருஷ்ண கானம்ங்கிற அந்த இசைத்தட்டில் ஒரு பாடல் புல்லாங்குழல் சம்பந்திருக்கிற இந்த பாடலை நான் இப்போ பாடுறேன். புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே, எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. வண்டாடும் கங்கை மலர் தோட்டங்களே, எங்கள் மதுசூதனன் புகழ் பாடுங்களே. புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே, எங்கள் புருஷோத்தமன் புகழ் பாடுங்களே. இது உண்மையிலே இனிமையான பாடல். மெல்லிசை மன்னருக்கும் அதிகம் பிடித்த பாடல். பல மேடைகளில் அவரே இந்த பாடலை பாடுவார். அடிப்படையில் இசை அப்படிங்கிறது எந்த வயதில் எப்படி தொடங்கினதுங்கிற அந்த பின்னணி பற்றி சொல்லுங்களா முதல்ல. நான் ஊரில் கேரளாவில் கொல்லங்கோடுங்கிற இடத்துல தான் நான் பிறந்தேன், பாலக்காடு டிஸ்ட்ரிக்டில். ஸோ சின்ன வயசில் இருந்த ஒரு கிட்டத்தட்ட 6 வயசு இருக்கும்போதே எனக்கு இந்த ரேடியோவில் நிறைய சிலோனில் பாடல்கள்லாம் நிறைய வரும். அப்புறம் இந்த திருச்சி வானொலி நிலையம், கோயம்புத்தூர் வானொலி நிலையம், இந்த மாதிரி சென்னை வானொலி நிலையம், இதில் இருக்கிற பழைய பாடல்கள்லாம் நிறைய போட்டுட்ருப்பாங்க. முருகன் சாங்ஸ், சினிமா பாடல்கள், எல்லா பாடல்களுமே போடுவாங்க. ஸோ அந்த டைமில் இந்த பாடல்களை எல்லாம் கேட்டு 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 எனக்கு இந்த மாதிரி நாம பாடக்கூடாது அப்படிங்கிற ஒரு ஆர்வம் தானாகவே உருவாச்சு. ஸோ அதை எங்கள் அம்மா அப்பா சொல்லுவாங்க, இவன் எப்போ பார்த்தாலும் ரேடியோ பக்கத்துலேயே இருந்துட்டுருக்கான், படிக்க மாட்டேங்கிறான் ஜாஸ்தி அப்படின்ட்டு. ஆனால் படிக்கும்போது நல்லா படிச்சுட்ருப்பேன். ஆனால் இந்த மாதிரி பாடல்கள் வர நேரத்தில் நான் அந்த ரேடியோ பக்கத்துலேயே இருந்து அதை எல்லாம் கேட்டு 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 அதையெல்லாம் எழுதி வச்சுப்பேன். மலையாளத்தில் எழுதி அதுக்கப்புறம் கோயிலில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், அப்புறம் இல்லைன்னா வீடுகளில் எங்கேயாவது ஒரு சின்ன ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும்போது என்ன பண்ணுவேன்னா ஊர் பாட்டு அப்படியே எடுத்து பாட ஆரம்பித்தேன். இதை ஜனங்கள் ஊரில் கிராமத்தில் இருக்கிற ஜனங்கள் ரொம்ப ரசித்தாங்க. ஓ, இந்த பையனுக்கு பாடுறதுல நல்ல ஆர்வம் இருக்குது, நல்லா பாடுறோன்னா அதெல்லாம் ஃபாலோ பண்ணி நல்லா பாடிட்டு இருக்கேன். அந்த நீங்கள் சொல்கிற அந்த காலகட்டத்தில் புகழ்பெற்ற டிஎம்எஸ் பாடல்களை பற்றி சொல்லுங்கள். அந்த காலத்தில் புகழ் பெற்றதுன்னா ரொம்ப நிறைய பாடல்கள் இருந்தது. ஆனால் நிறைய பாடல்கள் நான் அவ்வளவு தூரம் எல்லா பாடல்களையும் கேட்டு நான் பாடக்கூடிய அளவுக்கு. ஆனால் எனக்கு முதல்ல எனக்கு தெரிஞ்சு நான் பாடியிருக்கிற பாட்டு இவர் திருமால் பெருமைங்கிற ஒரு படம். அந்த படம் தான் ஃபர்ஸ்ட்ல எனக்கு தெரிஞ்சவர் நான் முதல்ல போய் பார்த்த படம். ஃபேமிலியோட எல்லாரும் இந்த பகவான் சினிமா அந்த மாதிரி ஒரு பக்தி படம் வந்திருக்கு, எல்லாருமா வீட்டிலேருந்து போவோம் அப்படின்ட்டு அழைச்சிட்டு போனேன். அழைச்சிட்டு சின்ன பையன் அந்த டைமில் போகும்போது அந்த சினிமாவை பார்த்துட்டே இருக்கும்போது அதில் கோபியர் கொஞ்சம் ரமணா கோபாலகிருஷ்ணன்ட்டு ரொம்ப அழகாக சிவாஜி சார் நடிச்சிருக்கார். ரொம்ப அழகாக பத்மினி அம்மா அந்த கிருஷ்ணர் மாதிரி அப்படியே இது பண்ணுற மாதிரி ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஒரு பாடல். என்னை அதை ரொம்பவும் கவர்ந்தது. அந்த பாடலை அன்னைக்கு போய் பார்த்துட்டு வந்ததுமே எனக்கு அதில் கொஞ்சோண்டு ஒரு ஃபர்ஸ்ட் பல்லவி சரணம் ரெண்டுமே பைஹார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த ரேடியோவில் அந்த பாட்டை வரும்போது ஃபுல்லாக எழுதிட்டு அதுக்கப்புறம் ஒரு 3-4 ப்ரோக்ராம்ஸில் பாடினேன். ஓவர் அண்ட் அபோவ் இந்த ஒரு சாங் எனக்கு ஸ்கூலில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கி கொடுத்தோம். அந்த டைம் அதை சில வரிகள் பாடிக்கணும். கோபியர் கொஞ்சம் ரமணா கோபாலகிருஷ்ணா, கோபியர் கொஞ்சம் ரமணா,
கோபால கிருஷ்ணா கோபியர் கொஞ்சும் ரமணா மாபாரதத்தின் கண்ணா 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 மாபாரதத்தின் கண்ணா மாயக்கலையில் மன்னா மாதவா கார்மேக வண்ணா மதுசூதனா மாதவா கார்மேக வண்ணாம் மதுசூதனா கோபியர் கொஞ்சும் ரமணா. அந்த அந்த முதல் பரிசு வந்து இன்னும் கொஞ்சம் உத்வேகத்தை கொடுத்துருக்கோம் வந்து அந்த அந்த காலகட்டத்தில். அது 7வது 7th ஸ்டாண்டர்ட்ல வந்து எனக்கு அது வந்து அந்த ரொம்ப ஒரு பெரிய ஒரு ஒரு நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என் கையில் வந்து ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. இப்போ பிரின்சிபல் வந்து கூப்பிட்டு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. அந்த அந்த காலகட்டத்தில் வந்து உங்களுக்கு அப்போவே வந்து டிஎம்எஸ் பாடல்கள் தான் அதிகம் இருந்ததா இல்லை மற்ற பாடல்களை முயற்சி பண்ணி? என்ன எல்லா பாடல்களுமே எஸ்பெஷலி தியாகராஜ பாகவதர் அவர் பாடல்கள் எனக்கு அவ்வளோவா தெரியாது. ஆனால் கூட அந்த பாடல்கள் அப்புறம் சுஷிலாமா பாட்டு, அப்புறம் பிபி ஸ்ரீனிவாஸ் பாட்டு, ஏஎம் ராஜா சார் பாட்டு, அப்புறம் எல்லாரீஸ்வரி அம்மா பாட்டு. அந்த டைமில் எல்லாரீஸ்வரி அம்மாவோட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் திங் என்னன்னா எனக்கு வந்து கொஞ்சம் ஃபெமினைன் வாய்ஸ். அந்த டைமில் சின்ன குழந்தையா இருக்கும்போது எல்லா பருவத்திலையும் எல்லாருக்குமே வந்து ஒரு மாதிரி ஃபெமினைன் வாய்ஸாக இருக்கும். ஸோ பணமா பாசமானு ஒரு படம். ஸோ இந்த படம் வந்து யாருக்குமே தெரியாமல் எங்கள் அண்ணன் வந்து என்னை மட்டும் அழைச்சிட்டு போனார் மத்தியானமா சைக்கிளை உட்கார வச்சு இந்த படம் பார்க்கலாம் அப்படின்ட்டு. விஜயரமலா அம்மா நடிச்சிருக்காங்க. அந்த இறந்த பழம் வித்துண்டு ஒரு பாட்டு, அந்த இறந்த பழம் என்னை ரொம்பவும் கவர்ந்து அந்த டைமில். ஸோ கேவி மகாதேவன் சார் அது மியூசிக் பண்ணியிருக்காரு. அதே டைமில் தான் வந்து திருவருள் செல்வருங்கிற ஒரு படத்துலேயும் வந்து ஒரு புன்னாகவராளி ராகத்தில் வந்து அது பண்ணியிருக்காரு. இல்லை எனக்கு அந்த சமயத்தில் வந்து இந்த ராகங்கள்லாம் ஜாஸ்தி தெரியாது. கடைசியில் தான் வந்து கொஞ்ச நாள் அதுக்கு அப்புறம் வந்து நான் வந்து புகழேந்தி சாரோட கூட உட்காந்து ஒரு தரம் பேசிகிட்டு இருந்தேன். அந்த டைமில் அவர் சொன்னார் இந்த பணமா பாசமா வந்து நடந்துட்டு இருக்கிற அதே டைமில் தான் இந்த ரெக்கார்டிங் நடந்துட்டு இருந்தது. ஸோ இந்த ஒரு பாடல் வந்து புன்னாகவராளி ராகத்தில் பண்ணியிருக்கோம். யாருக்குமே அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. ஒரு மாதிரி ஒரு அந்த இறந்த பழம் இருக்கிற ஒருத்தி வந்து பாடுறது வந்து ராகத்தை வச்சு இந்த பாடிட்டு இருக்க போகிறாங்க. அதெல்லாம் ஒன்று கிடையாது. ஆனால் அந்த நாதர் முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பேன்னு ஒரு பாட்டு இருக்கு, அதே ராகத்தில் தான் இதுவும் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும். இந்த பாட்டு வந்து எங்கள் ஸ்கூல்லையே எங்கள் ஊர்லேயே எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். எந்த ஒரு ப்ரோக்ராமில் போனாலும் இறந்த பழம் பாடு வெங்கட் ப்ளீஸ் இறந்த பழம் கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லி இறந்த பழம் பாட்டு பாடுன்னு சொல்லி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. என்ன அந்த சாங் வந்து நான் ஸ்கூலில் வந்து டிஸ்ட்ரிக்ட் யூத் ஃபெஸ்டிவல் நடந்தது. அதில் வந்து பாலக்காட்டில் வந்து பாலக்காடு டிஸ்ட்ரிக்டில் ரோட்டரி கிளப் ஹாலில் வந்து என்னை வந்து இந்த பாட்டு பாட சொன்னாங்க. ஸ்கூல்லேருந்து எல்லாருமே செலக்ட் பண்ணி இந்த பாட்டு தான் நீ பாடுறோம் அப்படின்ட்டு. அதில் எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கிடைச்சு. அப்போ அந்த நாதர்முடி மேலிருந்து அது சில வரிகள் பாருங்களேன். நாதர்முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பு ரொம்ப உருக்கமான அப்படியே ஒரு பாடிட்டு இருக்கும்போது அப்படி சிவாஜியை வந்து நடிச்சிட்டு இருப்பார். அந்த பாம்பு வந்து அந்த பையனோட கால்லேருந்து வந்து அப்படியே கொத்தி அந்த விஷத்தை எடுத்துகிட்டு போவோம். ரொம்ப உருக்கமாக அப்படியே பகவான் வந்து நேரில் வர மாதிரி ஒரு பாடல். நாதர்முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லு பாம்பே. நாதர்முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லு பாம்பே. ஆதிசிவன் தலையமர்ந்த ஆணவமா ஆதிசிவன் தலையமர்ந்த ஆணவமா அவன் அங்கமெல்லாம் விளையாடும் தைரியமா அவன் அங்கமெல்லாம் விளையாடும் தைரியமா. நாதர்முடி மேல் இருக்கும் நல்ல பாம்பே உனக்கு நல்ல பெயர் வைத்தவர் யார் சொல்லு பாம்பே. இப்போ இந்த அடிப்படையில் நம்ம முறையாக இசை கற்றுக்கலாம் அப்படிங்கிறது எப்போ தோணுச்சு, எப்போ அதை தொடங்குனீங்க? எனக்கு இசை கற்றுக்கணுங்கிற ஆர்வம் சின்ன வயசுலேருந்தே. இந்த பாட்டெல்லாம் கேட்கும்போது நாமளும் வந்து இந்த மாதிரி ஒரு நல்ல இசையை கற்றுண்டு முறையாக கர்நாடிக் மியூசிக் கற்றுண்டு நம்ம ஒரு பெரிய பாடகனாகணும், ஒரு மேடை பாடகனாகணும், ஒரு பெரிய கலைஞர் அப்படின்னா ஒரு கர்நாடிக் கலைஞர் எல்லாருமே ஃபுல் வேர்ல்டு தெரிகிற மாதிரி ஒரு கலைஞர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் என் மனசில் எப்பவுமே இன்னைக்கு இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் அது கூடிய ஒரு வாய்ப்பு
முறையா கர்நாடிக் மியூசிக் கத்துக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு வரவே இல்லை. ஏன்னா ஸ்கூல் படிச்ச உடனே அதுக்கப்புறம் வந்து நான் காலேஜுக்கு போயிட்டேன். காலேஜுக்கு போய் காலேஜ்லேயும் வந்து ஒரு 2 வருஷம் எனக்கு வந்து ரெண்டுலேயுமே காலேஜ் சிங்கராக இது பண்ணாங்க. காலேஜில் ரெண்டுலேயுமே ஃபர்ஸ்ட் ப்ரைஸ். அது மாதிரி கேரளாவில் வந்து ஒரு பெரிய கேலிக்கட் யூனிவர்சிட்டியில் வந்து அதோட பிரின்சிபல் அப்புறம் அந்த ஓனரே வந்து எனக்கு வந்து கப் முதல்ல அந்த ஒரு ட்ராஃபி மாதிரி அந்த கப்பு மாதிரி அது கொடுத்தது ஒரு முதல் தரம் நடந்தது. அது ரொம்ப ஒரு பெரிய ஒரு விஷயம். அதுக்கப்புறம் வந்து சென்னை நான் வந்து ஒரு 2 வருஷம் வந்து காலேஜ் திருப்பியும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். ரெண்டப்போ இந்த கமர்ஷியல் டைப்ரைட்டிங் ஷார்ட் ஹேண்ட் அது இதெல்லாம் கற்றுட்டு இருக்கும்போது கூட எங்கள் பெரியப்பா சொல்லுவார், நீ வந்து மியூசிக் அகாடமியில் போ, இங்கே வந்து மியூசிக் கற்றுக் கொடுக்குறாங்க, வை டோன்ட் யூ டூ தட் அப்படின்னு சொல்லும்போது கூட எனக்கு வந்து நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த படித்து ஏதாவது கொஞ்சம் ஒரு இது வாங்கிக்கலாம், அதுக்கப்புறம் வந்து கர்நாடிக் மியூசிக் கற்றுக்கலாம். ஆனால் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி வரவே இல்லை. அது முடிஞ்ச உடனே வேலைக்கு போயிட்டேன். வேலைக்கு போய் அப்புறம் வேலையை எடுத்து காலையிலேருந்து சாயந்தரம் வரல வேலை பண்ணி இந்த கர்நாடிக் மியூசிக் கற்றுக்கணுங்கிற அந்த ஒரு இதுவே போயிடுது. ஆனால் என்ன சைமல்டேனியஸாக எனக்கு ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இந்த கர்நாடிக் மியூசிக் கற்றுக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பு எப்படி வந்ததுன்னு சொன்னால், பழைய காலத்தில் கோபாலகிருஷ்ண பாகவதர், புதுக்கோட்டை கோபாலகிருஷ்ண பாகவதர் அவர் வந்து இந்த பஜனை பத்ததி வந்து சம்பிரதாய பஜனை அப்படின்ட்டு கிருஷ்ணரோட பஜனை வந்து ஒரு நல்ல புக்கெல்லாம் பண்ணி அதையே வந்து நிறைய எல்லா இடத்துலையுமே இன்னைக்கு கூட நிறைய பேர் வந்து அதை ஃபாலோ பண்ணி அந்த ஒரு பத்ததியில் வந்து பஜனை பண்ணிட்டு இருக்காங்க. அதில் வந்து தியாகராஜ கீர்த்தனம், புரந்தரதாச கீர்த்தனம், கபீர்தாஸ் கீர்த்தனம், மீராபாய் கீர்த்தனம், இந்த மாதிரி நிறைய கீர்த்தனங்கள் நிறைய இருக்குது. அது மாதிரி கிருஷ்ண லீலைகள் நிறைய, அது மாதிரி அஷ்டபதிகள், ஜெயதேவர் பண்ண அஷ்டபதி, இதெல்லாம் வந்து நிறைய டிஃப்ரெண்ட் ராகங்களில் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை வந்து நான் பல முறை பாடுறதெல்லாம் கேட்டிருக்கேன். நிறைய பெரிய வித்வான்கள்லாம் வந்து இந்த பஜன்ஸ்லாம் ஜாஸ்தி போய் உட்காந்துட்டு இதெல்லாம் எப்படி பாடுறாங்கன்னு கேட்டு அந்த புஸ்தகத்தை வாங்கணும் அப்படின்ட்டு பஜனாவலிங்கிற அந்த ஒரு புஸ்தகம் கோபாலகிருஷ்ண பாகவதருக்கு அதை வாங்கி அவங்க பாடுற மாதிரி அப்படியே காப்பி அடிக்கிறது. அவங்க எப்படி பாடுனாங்க அதை அப்படியே காப்பி அடிச்சு அந்த பாட்டை பாடுவாங்க. ஸோ அந்த பாட்டை பல முறை பாடி அது இந்த ராகம் இப்போ வந்து இது புன்னாகவராளின்னு சொன்னாங்க, இல்லை இது கரகரப்பிரியான்னு சொன்னாங்க, இது கல்யாணின்னு சொல்லுங்க, இது பூபாலம் அப்படின்றது அதில் எல்லாம் எழுதியிருக்கும். ஸோ பூபாலம்ங்கிறது இந்த மாதிரி ராகம் தானோ, கல்யாணிங்கிறது இது மாதிரி தானோ அப்படின்ட்டு அந்த ராகங்களை அப்படியே ஃபாலோ பண்ணி நானும் அதே மாதிரி நம்ம ஏன் ஒரு கற்பனை பண்ணிக்க கூடாது, இந்த ராகத்தை இப்படி பண்ணா எப்படி இருக்கும், இப்படி பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு வளர்த்துண்ட ஒரு தானாவே வளர்த்துண்ட கத்துண்ட ஒரு முறை தான் இது. இப்போ நான் பாடிட்டு இருக்கிறது எல்லாமே நான் தானாவே கத்துண்டு பெரியவங்க இந்த கர்நாடிக் கச்சேரிகள் தான் நிறைய கேட்பேன், போய் பார்ப்பேன் முடிஞ்சதுன்னா, இல்லைன்னா ரேடியோவில் வரும்போது அதையும் கேட்டு அப்படியே தானாவே கத்துண்டது. இதில் அந்த பஜனையில் வந்து அடிப்படை அந்த இது கற்றுக்கிட்டதை பற்றி சொன்னீங்க. பல சமயங்கள் என்ன ஆகும்னா இந்த பஜனையும் இந்த திரைப்பட பாடல்களும் பாடுறவங்கள திரைப்பட பாடலை பஜனை மாதிரி பாட ஆரம்பிச்சிருவாங்க. அது இல்லாமல் பார்த்துக்கிறது ரொம்ப கவனமான ஒரு விஷயம். அதை எப்படி வித்தியாசப்படுது? இது ஆக்சுவலாக வந்து நான் இந்த பஜன்ஸ் எல்லாம் கூட நான் அஹமதாபாத்ங்கிற ஊரில் இருந்தேன் வேலை விஷயமா, இதுலேருந்து ட்ரான்ஸ்ஃபராக போய் அஹமதாபாத்தில் ரொம்ப அங்கே போய் இந்த பஜனை பദ്ധதி வந்து யாருமே பாடக்கூடியவங்க யாரும் இருக்கலை. அந்த டைமில் நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து நீங்கள் வந்து பக்தி பாடல்கள் பாடுங்க, டிஎம்எஸ் ஐயாவோட பக்தி பாடல்கள் பாடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து உட்காந்து கேட்டுட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து இந்த திருமால் பெருமையில் ஒரு சாங் பாடுங்களேன், இந்த சாங் பாடுங்களேன் சொல்லுவேன். இது சுத்தமாக கம்ப்ளீட்டாக வந்து இது ஒரு பஜன் அப்படி பகவான் அந்த ஒரு பద్ధதியான ஒரு நிகழ்ச்சி. இதில் வந்து நீங்கள் சினிமா பாடலை வந்து பூத்துறது இல்லை. ஆனால் இதில் கூட இந்த பாட்டு பாடின்னு தான் இதுவும் பகவான் பேரில் தானே, ஏன் பாடக்கூடாது? ஸோ ஜனங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா பஜன்ஸ் மட்டும் ரசிக்கிறது இல்லை, திரைப்படத்தில் வந்திருக்கிற பக்தி பாடல்கள் எவ்வளவு தூரம் அது ஒரு நல்ல மெலடியாக வந்து இருந்ததோ அதை கூட பகவான் பாட்டு தான், அதனால ஏன் பஜன்ஸில் பாடக்கூடாது? இன்றைக்கும் நிறைய பேர் கச்சேரிகளில் போச்சுன்னு சொன்னால் ஜெயசுதாஸ் சார் கச்சேரிகள் வந்து நான் பார்க்கும்போது அவர் வந்து கர்நாடிக் மியூசிக்காக பண்ணிட்டு இருப்பார். திடீர்னு அவருக்கு வந்து நடுவில் வந்து அவங்க நிறைகுடம்ங்கிற அந்த படத்தில் வந்து ஒரு பாட்டு பாடியிருப்பார், நக்ஷத்திர தீபங்கள் திளங்கி நவராத்திரி மண்டபம் ஒருங்கி. அதுக்கும் அந்த கர்நாடிக் கச்சேரிக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் அது வந்து ஸ்டேஜில் இவரே உட்காந்து பாடுற மாதிரி ஒரு கச்சேரி பாட்டு, அதை இதில் வந்து புகுத்தி சினிமா பாடல்களுக்கு நிறைய ஒரு பாதிப்புங்கிறது அந்த கர்நாடிக் இசையிலேருந்து நிறைய ஒரு பாதிப்பும் அந்த பக்தியும் இருந்ததுன்னு சொல்லிச்சுன்னா இது ரெண்டுக்குமே வந்து ஒரு டிஃப்ரென்ஷியேட் பண்ணவும் முடியும். ஆனால் அட் த சேம் டைம் ரெண்டுமே மர்ஜாகி போகவும் செய்யும். இப்போ இந்த இடத்துல ஒரு இதற்கு நேரடியாக சம்மந்தம் இல்லை, பட் ஒரு அடிப்படை கேள்வி. நீங்கள் கேரளாவில் தான் படிச்சிங்க, அங்கே கல்லூரிகளில் இதில் எல்லாமே இந்த பாடல்களை பாடினீங்க. இன்றைக்கும் வந்து நிறைய இந்த மலையாள தொலைக்காட்சிகளில் பார்க்க முடியுது. அந்த நிகழ்ச்சியில் பெரும்பகுதி தமிழ் பாடல்கள் அதிகம் பாடுறாங்க. இப்போ நீங்களும் படிக்கிற காலகட்டத்தில் தமிழ் அது என்ன இதுங்கிறது? ஆக்சுவலாக இதில் வந்து ஒரு பெரிய ஒரு விஷயமே இருக்குது. இந்த தமிழ்
பாடல்கள்ங்கிறது வந்து இப்போ இந்த காலகட்டத்தில் ஒரு 3-4 வருஷமா தான் வந்து கேரளாவில் வந்து ஜாஸ்தி பாதிப்பு ஏற்படுத்தி. இதுக்கு முன்னாடி வந்து யாருமே வந்து கேரளாவில் வந்து நீங்கள் தமிழ் பேசினா கூட ஜாஸ்தி புரிஞ்சுக்க மாட்டாங்க. அது இன்டீரியர் பார்ட் ஆஃப் கேரளா. ஆனால் பாலக்காடு மாதிரி இருக்கிற இடங்களில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் தமிழ் எல்லாருமே வந்து தமிழ்நாட்டிலேருந்து மைக்ரேட் பண்ணியிருக்கிறதுனால அங்கே இருக்கிற பிராமின்ஸ் ஃபுல்லாக தமிழ் தான் வீட்டில் பேசுவாங்க. வெளியில் வந்து மலையாளம் பேசுகிறவங்களோட பேசும்போது மட்டும் மலையாளத்தில் பேசுவாங்க. ஆனால் கூட கேரளாவில் இருக்கிற இப்பவும் இருக்கிற இந்த தமிழ் பாப்புலேஷன் கூட மலையாளம் பாட்டு தான் நிறைய விரும்பி பாடி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. நான் ஏன் சொல்கிறேன்னா, சின்ன வயசில் என் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே தமிழ் தான் பேசுவாங்க, எல்லாருமே தமிழ் பேசுவாங்க. எங்கள் அப்பா வந்து நல்லா பாடுவார், அவர் கொஞ்சம் நாடகங்கள் எல்லாம் கூட நடிச்சிருக்காரு. எங்கள் அம்மா ரொம்ப நல்லா பாடுவாங்க, பாட்டு முறையாக கற்றுட்டு இருந்தாங்க. ஆனால் என் சிஸ்டர்ஸ் பிரதர்ஸ் எல்லாமே வந்து என்னோட சிஸ்டர்ஸ் எஸ்பெஷலி வந்து கர்நாடிக் சாங்ஸ் எல்லாம் பாடுவாங்க, கேட்பாங்க, தமிழ் பாட்டும் கேட்பாங்க. ஆனால் ஜாஸ்தி வந்து என்னோட பெரிய சிஸ்டர் வந்து சொல்லுவா, மலையாளம் பாட்டு தான் எனக்கு பிடிக்கும், ஏன் மலையாளம் நீ பாட மாட்டேங்கிற அப்படின்னு அந்த காலத்திலே சொல்லுவாங்க. என் பிரதர் வந்து எல்லாமே பாடுவார், பெரிய பிரதரும் நல்லா பாடுவார். என்னோட அதுக்கு கீழே இருக்கிற இன்னொரு பிரதருக்கு அவரும் நல்லா பாடுவார். இவங்க எல்லாமே என்ன வந்து நீ ஏன் மலையாளம் பாட்டு பாடக்கூடாது, மலையாளம் பாட்டு பாடக்கூடாது. ஏன்னா நான் அதில் வந்து அவ்வளோவா ஈடுபாடு காமிக்கல முதல்ல. ஆனால் எனக்கு பிடிக்கும், பாட்டெல்லாம் கேட்பேன். சில சமயத்தில் மலையாளம் பாட்டு கூட எப்போவாவது பாடுறது கூட பாடியிருக்கேன். ஆனால் காலேஜில் வரும்போது அது எனக்கு ஏன் ஒரு பெரிய ஷாக் அப்படின்னு சொன்னால், அந்த காலேஜில் வந்து மலையாளத்தை தவிர எதுவுமே பண்ண மாட்டாங்க. மலையாளத்துக்கு மட்டும்தான் பெரிய ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து வச்சுருந்தாங்க என்எஸ்எஸ் காலேஜில். எனக்கு ஒரே பயம், என்ன வந்து இந்த மாதிரி யூத் ஃபெஸ்டிவலில் காலேஜ் ஃபங்க்ஷனில் வந்து நான் பேர் கொடுத்த போது என்னை வந்து கூப்பிட்டாங்க. இந்த பையன் என்ன பாட்டு பாட போகிறாங்கிறது வந்து என்னோட ப்ரொஃபஸர்ஸ் அங்கே இருக்கிற மாடரேட்டர்ஸ்க்கே தெரியாது. நான் அங்கே போன உடனே பாடின பாட்டு தமிழ் பாட்டு. ஆனால் யூ வில் நாட் பிலீவ், அன்னைக்கு தமிழ் பாட்டுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுத்தாங்களே தவிர மலையாளம் பாடலுக்கு யாருமே ப்ரைஸ் கொடுக்கல. ஏன்னா அந்த தமிழ் பாட்டில் அந்த கம்போசிஷன், அதில் இருக்கிற அந்த மியூசிக், அதில் இருக்கிற அந்த கல்ச்சரல் வேல்யூஸ் அதை அப்படியே பிரதிபலிச்சிருக்கேன். தோ நான் வந்து ஒரு பக்தி பாட்டு தான் பாடுறேன், ஆனால் கூட அதை வந்து அப்படியே பிரதிபலிச்சிருக்கேன். ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, கேரளா சாங்ஸ் மலையாளம் சாங்ஸில் வந்து அந்த நேட்டிவிட்டி எல்லாமே இருந்துட்டு இருக்கு. ஆனால் கூட இந்த தமிழ் சாங்கில் இருக்கிற அந்த ஒரு இசை, அந்த ஒரு அந்த ப்ரெசன்டேஷன், இது எல்லாமே வந்து என்டையர்லி டிஃப்ரெண்டாக இருக்கு. அதனால வந்து ஜனங்க வந்து அது அந்த காலத்தில் ஜாஸ்தி எடுத்துக்காட்டி கூட இப்போ இந்த காலத்தில் வந்து ரொம்ப எடுத்துட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த தமிழ் பாடலில் இருக்கிற வெரைட்டி வேற எந்த இதுலையுமே இல்லை. ஏன்னா இன்னைக்கு கூட நீங்கள் மலையாளம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு மாதிரி ஒரு டெம்போவில் ஒரு மெலடியில் அப்படியே ஓடிடும். அதை தவிர வெளியே வர மாட்டேன். ஒரு ஒரு ரேப் சாங் மாதிரி இல்லைன்னா ஒரு ஜாஸ் சாங் மாதிரி ஜனங்க விரும்புகிற மாதிரி அந்த மாதிரி ஒன்று ஜாஸ்தி எதுவும் பண்ணல. ஆனால் தமிழகத்தில் வந்து ஜனங்களுக்கு எது போய் சேரணும் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டி. இப்போ வந்து நம்ம சாப்பிடும்போது ஒரு 10 ஐட்டம் கொடுத்துன்னு சொன்னால் அது எல்லாமே ஓகே, டேஸ்ட் எல்லாத்துலேயுமே உப்பு போட்டிருப்பாங்க, காரம் போட்டிருப்பாங்க, எல்லாமே இருக்கும். ஆனால் கூட ஒவ்வொரு வெரைட்டின்னு சொல்லும்போது அதை ஜனங்க வந்து விரும்பி எடுத்துக்கிறாங்க. தட் இஸ் தி டிஃப்ரென்ஸ் பிட்வீன். அந்த வகையில் நீங்கள் தொடக்கத்தில் இந்த பல்வேறு பாடல்களை பாடிக்கிட்டு இருந்ததுக்கும் பிறகு வந்து நீங்களே வந்து இது இந்த ராகம்னு கண்டுபிடிக்கிற அளவுக்கான ஒரு ஞானம் வந்த காலகட்டத்துக்கு பிறகு இப்போ நீங்கள் சொன்ன பாருங்க, இந்த மாதிரி வெரைட்டி வேறு எங்கேயுமே இல்லைன்னு, அதில் அப்படியே சில உதாரணங்கள் சொல்லிக்கிட்டே வாங்க. நிறைய உதாரணங்கள் சொல்லலாம். ஏன்னா இது சங்கீதம்ங்கிறது வந்து எல்லாமே கர்நாடிக் பேஸ் தான். எந்த ஒரு பாடலாக இருந்தாலும் அதில் வந்து ஏதாவது ஒரு கர்நாடிக் ராகம் இருந்தே ஆகணும். ஏன்னா சரிகம பதனிசாக்கு உள்ள இருக்கிறது தான் சங்கீதமே. அது சினிமா பாடல்களாக இருந்தாலும் பரவாயில்ல, பக்தி பாடல்களாக இருந்தாலும் பரவாயில்ல, கர்நாடிக் இசையாக இருந்தாலும் பரவாயில்ல, பஜன்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாமே எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிட்டு தான் வருவாங்க. இது வந்து ஒருத்தட்ட வந்து நீங்கள் ஒரு சினிமாவில் இந்த பாட்டை பாடுங்க அப்படின்னு சொல்லிச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா, இந்த பாட்டை கேட்டுட்டு இருக்கும்போது ஓ இந்த பாட்டு இப்படி பண்ணியிருக்காங்க, இது எந்த ராகத்தில் பாடியிருக்கக்கூடும் அப்படின்ட்டு நான் என்ன பண்ணுவேன்னா ஒரு 10 கீர்த்தனங்கள் இல்லை ஒரு 15 கீர்த்தனங்கள் எனக்கு தெரிஞ்ச அந்த ராகத்தை வச்சுட்டு அப்படியே ரிலேட் பண்ணி பார்ப்பேன். ஓ இது இந்த ராகமா, மாதவி பொன்மையாள் தொகை விரித்தாள் அப்படின்னு ஒரு பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு. இருமலர்களில் வந்து எம்.எஸ். விஸ்வநாத ஐயா வந்து கம்போஸ் பண்ணி ரொம்ப அழகான பாட்டு. ஸோ முதல்ல எல்லாம் வந்து நான் சின்னத்தில் பாடிட்டு இருக்கும்போது இந்த பாட்டு வந்து மாதவி பொன்மையாள் தொகை விரித்தாள், அவன் எல்லாரும் பாடுறாங்க மாதவி பொன்மையாள் தொகை விரித்தாள் அப்படின்னு. ஸோ இது என்ன ராகமாக இருக்கும் அப்படின்ட்டு அனலைஸ் பண்ணி பார்ப்பேன். ஸோ அதுக்கு பகால நிலா பாடி அப்படின்ட்டு ஒரு பாட்டு, அது மாதவி பொன்மயிலாள் தோகை விரித்தாள் வண்ண மயிட்ட கண் மலர்ந்து தூது வெடுத்தாள் அப்படி. ஓ இது இந்த கரஹர பிரியாராக தான் அப்படின்னு நிறைய பேருக்கு நான் சொல்லிக் கொடுப்பேன். ஓகே இதுதான். இதுக்கு மேலே எனக்கு ஒரு ஹார்மோனிஸ்ட் இருந்தான், ராமன் ஒரு பையன். அவன் வந்து கர்நாடக சங்கீதம் முறையாக கற்றுட்டு இருக்கான் ட்ரிவாண்டத்தில். அவன் சொல்லுவான், வெங்கட் இந்த ஒரு பாட்டை பாடு அப்படிமா. சரி
இந்த பாட்டு என்ன ராகம்ப்பா எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடு. வீரமணி ஐயா பாடுற பாட்டுப்பா, நான் பஜன்ஸில் பாடிட்டு இருக்கேன், எனக்கு இந்த ராகம் எதுன்னு சொல்லிக் கொடு. இல்லைப்பா இது வந்து சிம்மேந்திர மத்தியமம். அப்படிமா சிம்மேந்திர மத்தியம்னா எப்படி இருக்கும், நீங்கள் கொஞ்சம் பாடிக்காங்க அப்படின்னா அவன் மெதுவாக ஏதாவது ஒரு பாட்டு பாடுவான். ஸோ அந்த பாட்டை எடுத்துட்டு வேற ஒரு ஃபிலிம் சாங்கை வந்து ரிலேட் பண்ணி பார்ப்பேன். ஓஹோ இது சிம்மேந்திர மத்தியமம் தான் பாடியிருக்காரு, ஓஹோ இது வந்து இதுதான் பாடியிருப்பாரு அப்படின்ட்டு அப்படியே ரிலேட் பண்ணி நிறைய விஷயங்கள். இன்னைக்கு கூட ஆனந்த் என்னோட இசையமைப்பாளர், என்னோட நெருங்கிய நண்பர், அவர் வந்து கூட நிறைய கச்சேரிகள்லாம் பாடும்போது, மாமா இது என்ன பாட்டு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்பாரு. தெரியாது, என்ன ராகம்ங்கிறது கொஞ்சம் நீங்கள் சொல்லுங்கள். ஓ இது வந்து இந்த ராகம், இது வந்து இந்த ராகம் அப்படின்னு. இப்போ பூமாலையில் ஒரு மல்லிகை அப்படிங்கிற ஒரு பாட்டு திடீர் நான் ஒரு தரம் ஒரு தப்பு கூட பண்ணிட்டேன். நடராஜன் ஐயா வந்து கீபோர்டு வாசிச்சிருந்தார், கோவை நடராஜன். அவர்கிட்ட வந்து பூமாலையில் ஒரு மல்லிகை அப்படின்னு சொல்லும்போது, சார் இது வந்து மத்தியமாவதி ராகம் தானே அப்படின்னு கேட்டுட்டேன். என்ன வெங்கட் இவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, இது கூட உங்களுக்கு தெரியலையா அப்படின்னு என்கிட்ட கேட்டேன். மேடையில் கல்யாண கச்சேரி தான், ஆனால் கூட இது கூட மெதுவாக தான் பேசிட்டு இருந்தோம், ஜனங்க யாரும் கேட்கல, அதனால கொஞ்சம் சேவிங்காக போயிடுச்சு. சொன்னேன், இல்லை என்ன ராகுங்க இது வந்து ஆபேரிங்க, பிம்ப்ளாஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லைண்ணா இந்த ராகத்துக்கு அப்படின்னு சொன்னேன். அப்படியா தெரியலைங்க, இனிமேவாவது ஞாபகம் வச்சுங்க, எழுதி வச்சுங்க, அந்த இடத்துல அந்த பாட்டு எழுதிருக்கீங்களா அங்கே எழுதி வைங்க, பிம்ப்ளாஸ் இல்லைன்னா சரி எழுதி வைங்க. ஸோ ஆபேரி ராகம் எப்படி இருக்குன்னு சொல்லி அவர் சொன்னபோது எனக்கு திடீர்னு மதுரை சோமு ஐயா பாடின ஒரு பாட்டு, நகுமோ மூகனலே நீ நஜாலி தெளிசி நகுமோ மூகனலே நீ நஜாலி, இந்த பாட்டு தான் ஞாபகம் வந்து பூமாலையில் ஓர் மல்லி. அந்த மாதிரி ரிலேட் பண்ணி அப்படிதான் நான் ஃபுல்லாக கற்றுண்டு இன்றைக்கும் அந்த மாதிரி தான் இன்ஸ்டன்சஸ் நிறைய இது. இன்றைக்கி கூட என்னோட ஆல்பத்தில் நான் வந்து நிறைய கம்போசிஷன்ஸ் எல்லாம் நிறைய ராகங்கள்லாம் பண்ணி இது பண்ணிட்டு இருக்கேன். ஆனந்துட்டு நான் ஃபோனில் பேசும்போது சொல்லுவேன், ஆனந்த் எனக்கு இந்த பைரவி வேணும், பைரவினா எப்படி அப்படிங்கும்போது நான் ரிலேட் பண்ணியிருக்கிற சாங் வந்து பழைய காலத்தில் வந்து இப்போ கமலஹாசன் அவர்கள் நடிச்சு ஒரு புறம் பார்த்தால் மிதிலையில் மைதிலி, அந்த ஒரு பிட்டு மட்டும் பைரவி தான். அது மாதிரி உபஜா நான் பஜன்ஸில் பாடுறத வந்து ரிலேட் பண்ணுவேன். உபஜார மூலனு சே கோனவையா உரக ராஜசயனா, இந்த மாதிரி ரிலேட் பண்ணி எனக்கு இதில் வந்து ஒரு பைரவி பாடல் வேணும், இது வேணும் அது வேணும் அப்படின்ட்டு, மாமா நீங்கள் கொஞ்சம் பாடி காட்டுங்களேன் அப்படிம்பார். அவருக்கு தெரியும், ஆனால் கூட என்ன கிண்டல் பண்ணுறதுக்காக அவர் சொரம் முதல்ல எழுதி வச்சிருப்பாரு, பைரவி இன்னும் இப்படி வரும்ட்டு. நான் கரெக்டாக பாடுறேன்னா அப்படின்னு பார்த்துப்பேன், கரெக்டு மாமா இதுதான் கரெக்ட், இதில் நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி. தீஸ் ஆர் ஆல் ஃபியூ இன்ஸ்டன்சஸ். இப்போ டிஎம்எஸ் பாடல்களை பற்றி அந்த பாடல்களை அதிகம் நீங்கள் மேடையில் பாடுறதை வச்சு பார்க்கும்போது ஒரு சிறப்புத்தன்மை சொல்லுங்கள். அந்த ஒரு 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 கம்பீரமான ஒரு ஆண் தன்மை வாய்ந்த ஒரு குரல், இன்றளவு அது ஒரு சப்ஸ்டியூட் பண்ண முடியாத ஒரு குரல். ஒரு புதிய தலைமுறைக்கு வந்து தமிழ் உச்சரிப்பை சொல்லிக் கொடுக்குற ஒரு குரல், அதை பற்றி. டிஎம்எஸ்சியாவை பற்றி பேசுகிறதா இருந்ததுன்னா ஒரு சகாப்தமே வேணும். ஆக்சுவலாக அவரே வந்து ஒரு சகாப்தம் தான் பெரிய. என்னத்தினால்னா அந்த பழைய காலங்களில் வந்து ஒரு வேர்ட் இல்லைன்னா ஒரு லிரிக், அந்த லிரிக்குக்கு பல அர்த்தங்கள் இருக்கும். அதை வந்து ஒரு பாடலில் புகுத்தும் போது அதை வந்து இந்த சிச்சுவேஷனுக்காக இது வந்தாயே அப்படிங்கும்போது வந்தாய் கூட சொல்லுவாங்க, இல்லையே வந்தேனே, இந்த மாதிரி கூட இருக்கும். அதை வந்து அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி பொருத்தி அதை வந்து நல்லா இது பண்ணுவாங்க. அந்த உச்சரிப்பை கரெக்டாக பண்ணால் தான் வெளியில் ஜனங்களுக்கு அது போய் சேரும், கரெக்டாக அதோட மீனிங் வந்து அதில் இருக்கும். அந்த பாட்டிலையும் வந்து அது அமைஞ்சதுனா தான் அதை வந்து கரெக்டாக இருக்கும். இதை வந்து இந்த தமிழ் உச்சரிப்புங்கிறத வந்து ரியலாக அந்த ஒரு லிரிசிஸ்டுக்கு, அந்த பாட்டை எழுதியிருக்கக்கூடிய அந்த கவிஞருக்கு கொடுக்கக்கூடிய ஒரு பெரிய ஒரு பாராட்டு. அது ஒரு பாடகர் தான் அதை வந்து சரியாக பாடணுமே தவிர மியூசிக் டைரக்டர் வந்து அதெல்லாம் வந்து பார்த்துக்க மாட்டார். அதை வந்து மியூசிக் டைரக்டர் சொல்லுவார், இந்த பாட்டு வந்து இருக்கணும், அதில் வந்து நீங்கள் நம்ம எப்படி பண்ணுறோங்கிறத வந்து நம்ம கையில் தான் இருக்குது, அந்த ஒரு பாடகன் கையில் தான் இருக்குது. இந்த உச்சரிப்பை வந்து
150% 200% கரெக்டாக பண்ணியிருக்கிறவர் வந்து டிஎம் சௌந்தரராஜன் ஒருத்தர் தான். மற்ற சிங்கர்ஸ் வந்து பண்ணலேன்னு சொல்ல முடியாது. ஆனால் மற்ற சிங்கர்ஸை விட ரொம்ப ஜாஸ்தி பண்ணியிருக்கக்கூடியவர். இந்த குழல் அப்படின்னு சொல்லும்போது அந்த குழலை வந்து குழலாவும் சொல்லலாம், குழல் வாசிக்கிறாரு அப்படின்றார். இல்லை, அவர் வந்து சொல்லும்போது குழல் வாசிக்கிறாரு தான் சொல்லுவார். என்னமோ நான் போயிட்டு இருந்தேன் அப்படின்னு, போய்கிட்டு இருந்தேன் அப்படின்னு தான் சொல்லுவார். ஸோ பாடலில் கூட வந்து கூணல் பிறை நெற்றியில் குழலாட அப்படின்னு சொல்லி அதை வந்து அந்த நெற்றியில குழலாடல் அப்படின்னு கூட, அது வந்து இந்த லாங்குவேஜ் வந்து நம்ம கன்வீனியன்ஸுக்காக அதை மாற்றி 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 அது வந்து என்ன ஆயிடுச்சு ரொம்ப கொலோக்கியலாக போயிடும். ஸோ அந்த ப்ரொனன்சியேஷனை வந்து கரெக்டாக சொல்லும்போது அந்த பாட்டுக்கு ஒரு அழகு ஜாஸ்தியாக, அந்த இசைக்கு மேலே இந்த ப்ரொனன்சியேஷன் வரும்போது இது என்னத்தினால்னா ஜனங்கள் வந்து அதை ஃபாலோ பண்ணணும், அதை கேட்டு எழுதணுங்கிறது தான். அந்த ப்ரொனன்சியேஷன் ரொம்ப கரெக்டாக இருந்தால் தான் அதை கேட்டு எழுதி அது மாதிரி பாட முடியும். அதுவும் இல்லை, இந்த குரல், இந்த ஆண் குரல்ங்கிறது வந்து எல்லாருக்குமே அமைஞ்ச ஒரு குரல் தான். அது நார்மலாக பேசிகிட்டு இருக்கும்போது அந்த ஆண் குரல் வந்து எல்லாருக்குமே அமைச்சிருக்கும். ஆனால் அந்த பாட்டில் அந்த மோமெண்ட்டில் வந்து ஒருத்தர் வந்து பாட்டு சொல்லி கொடுக்குறா, அந்த பாட்டை வந்து நிறைய தரம் கற்றுண்டு இந்த குரல் நம்ம பாடணும், வாய்ஸ் மாடுலேஷன் இந்த மாதிரி இருக்கணும். ஒருத்தருக்கு வந்து பேச்சு குரல் வந்து டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். என்ன மாதிரி எனக்கு பேச்சு குரல் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ஆனால் பாட்டு குரல் வந்து கொஞ்சம் உள்ளேந்து வரும். அது மாதிரி டிஎம்எஸ் ஐயாவுக்கு வந்து பேசிட்டு இருக்கும்போது அவர் குரல் கேட்டிங்கன்னு சொல்லிச்சுன்னா அவரோட பாடல்கள் எல்லாமே ஜாஸ்தி மேட்ச் ஆகிருக்கிறது அவர் ஓன் குரலில் வந்து ஜெய்சங்கர் சாருக்கு மட்டும், ஜெய்சங்கர் சாருக்கு மட்டும் தான் பண்ணியிருப்பார். அதில் ஏதாவது ஒரு பாடல் ஜெய்சங்கர் சொல்வேன். காட்டுப்புறாக்கள் கூட்டுக்குள் பாடும் பாட்டுக்கு யார் துணை வேண்டும், தோட்டத்து பூவை மார்புக்கு மேலே சூடிட யார் சொல்ல வேண்டும், இனி பிரிவதில்லை உன்னை விடுவதில்லை, இன்னும் கேட்டு கொண்டிருந்தால் என்னாவது, இந்த கேள்விக்குத்தானா பெண்ணானது, நெஞ்ச கோட்டையை திறப்பாயின்றாவது இப்படின்னு ஒரு நேசல் கலந்த அந்த ஒரு சவுண்டில் பாடியிருப்பார். அந்த என்ன பல முறை நான் வந்து டிஎம்எஸ் ஐயா வீட்டுக்கு போகும்போது அவரை வந்து கேட்கும்போது அப்படியே அதை வந்து நல்லா அப்சர்வ் பண்ணிட்டு இருப்பேன். ஓகே, இவர் குரல் வந்து நார்மலாக பாடிட்டு இருந்தாருன்னா அதை வந்து அப்படியே ஜெய்சங்கருக்கு போகிற மாதிரி. இப்போ சிவாஜி ஐயாவுக்கு வந்து பாடும்போது அவரோட வந்து ஒரு காம்பீரியம் உள்ள அதில் ஒரு அந்த உள்ளேருந்து அப்படியே வயத்துலேருந்து அப்படியே ஒரு சவுண்டு வந்து பாடுற மாதிரி பயங்கரமாக ஒரு காம்பீரியமாக பாடியிருப்பார். எம்ஜிஆர் சாருக்கு வந்து பாடும்போது அது வந்து கொஞ்சம் ஒரு நேசல் கலந்த இங்கிருந்து வரும் அப்படின்ட்டு. நேற்று கூட நான் வந்து ஆனந்திட்ட ஒரு பாட்டு சொல்லிட்டு இருந்தேன். இதய கனிங்கிற படத்தில் வந்து ஒரு புன்னகையில் கோடின்னு ஒன்று மரியாத பெண்ணும் அப்படிங்கிற ஒரு பாட்டு பாடியிருப்பார். அதே மாதிரி அதே இடத்துல வந்து சிவாஜி ஐயாவுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டாக வந்து வேற ஒரு பாட்டு பாடியிருக்கார். ஸோ அந்த எம்ஜிஆர் பாட்டு பாடும்போது அப்படியே ஒரு நேசலாக வந்து அது மாடுலேஷன். அந்த புன்னகையில் கோடியை கொஞ்சம் பாடி காமிங்களேன். புன்னகையில் கோடி பூங்கவிதை பாடி கண்ணிரண்டில் மேவி காட்சி தரும் தேவி, பெண்ணொருத்தி உன் போலே இன்னொருத்தி ஏது, வெண்ணிலவு இரண்டு உலகில் கிடையாது, ஒன்றும் அறியாத பெண்ணோ உண்மை மறைக்காத கண்ணோ, மாற்று குறையாத பொன்னோ, மயங்குது நெஞ்சம் தயங்கிடும் கொஞ்சம் அப்படின்னு பாடியிருப்பார். அதை பயங்கரமா நேசல், ரொம்ப நேசலாக அதை யூஸ் பண்ணி பாடியிருப்பார். அது மாதிரி சிவாஜியாக்கு பாடும்போது ஒரு பயங்கர காம்பீரமா அப்படி உள்ளேந்து அந்த கர்ணனில் நான் அவர் கையை பிடிச்சி சவுந்தரராஜன் ஐயா வீட்டுக்கு போகும்போது ஜூன் மாதம் 2006 போகும்போது, ஐயா நீங்கள் எப்படி இந்த உங்கள் உடம்புலேருந்து ஒரு 4, 5 குரல் 10 குரல் இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்டிஸ்ட்டுக்கு எப்படி கொண்டு வர, அவர் சொல்லுவார் என்கிட்ட, நடிகர்கள் நடிக்கும் போது அவங்க பாடினாங்கன்னா எந்த மாதிரி இருக்கும்னு ஜனங்க வந்து கற்பனை பண்ணுவாங்க. அவங்களுக்கு இருக்கிற ரசிகர்கள் அவங்க ஹீரோ இப்படி பாடினா நல்லா இருக்கும், இப்படி பாடினா நல்லா இருக்கும்னு மனசுல ஒரு கற்பனை வளர்த்துட்டு இருப்பாங்க.
அது மாதிரி நாம பாடினா தான் அது அந்த ஜனங்களை போய் சேரும். அதுக்காகவே உயிரை கொடுத்து பாடுறேன் ஐயா அப்படின்னாரு. அதை திருப்பி திருப்பி அதே மிமிக்ரி பண்ற மாதிரி சொல்லும் போது என் ஃப்ரெண்டு இளங்கோ ஆனந்த் 2 பேரும் சொல்லுவாங்க, தலைவா அதே மாதிரி பாட ஆரம்பிச்சிட்டீங்க, அதே மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டீங்க, டெய்லி அது மாதிரி தான் பேசிட்டு இருப்பீங்க போட்டிருக்கு. ஸோ அந்த வேரியேஷன்ஸ் இருந்தா தான் சிவாஜிக்கான அந்த கம்பீரமான குரல் அதை ஒன்று பாடிக்காம ஒரு மன்னவர் பொருள்களை கை கொண்டு நீட்டுவார், மற்றவர் பணிந்து கொள்வார். மாமன்னன் கர்ணனோ தன்கரம் நீட்டுவார், மற்றவர் எடுத்து கொள்வார். வலது கை கொடுப்பதை இடது கை அறியாமல் வைப்பவன் கர்ணதீரன். வறுமைக்கு வறுமையை வைப்பதோர் மாமன்னன். வாழ்கவே வாழ்க வாழ்க. அவர் முன்னால பாடி காமிக்கிற வாய்ப்புகள்ங்கிறது இந்த பாட்டு தான் முதல்ல அவர் முன்னாடி நான் பாடி காமிச்சேன். இப்ப நான் பாடி இருக்கிற இந்த கர்ணன்ல அவர் கையை பிடிச்ச உடனே எனக்கு உள்ள ஒரு ஷாக் ஏறின உடனே என்னத்தினாலன்னா, கர்ணன் கவச்ச குண்டலம் எல்லாம் போட்டுட்டு இருப்பாரு. அவரை போர்ல தோற்கடிக்கணுங்கிறதுக்காக தேவேந்திரன் ஒரு வயோதிகர் வேஷத்துல வருவாரு. அவங்க சொல்லிருப்பாங்க, அவர் கவச்ச குண்டலத்தை நீங்க எப்படியாவது வாங்கிட்டீங்கன்னா அவர் போர்ல தோற்கடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி. அதுக்காகவே பாடும்போது கர்ணன் யாருமே தான தர்மம் கேட்டதுன்னு சொன்னா இல்லைன்னு சொல்லக்கூடிய ஒருத்தர், இல்லைன்னு சொல்லாம வழங்கக்கூடிய ஒருத்தர். ஸோ தேவேந்திரன் இந்த மாதிரி கேட்கும்போது என் கவச்ச குண்டலத்தை வேணும் அப்படின்னு கேட்கும்போது அந்த டைம்ல பாடக்கூடிய அந்த ஒரு பாடல். அதனால தான் சொல்லிட்டு இருக்காரு, மன்னவர் பொருள்களை கையால தான் கொடுக்குறாங்க, மற்றவர்கள் எங்கிட்ட எடுத்துக்கிறாங்க. ஆனா அதுதான் தட் இஸ் வாட் இஸ் கர்ணன். அதை எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்காக. ஸோ அந்த மாதிரி நீங்க கையை நீட்டணும், நான் அதுலேருந்து இருக்கிற அப்படியே உங்களுக்கு இருக்கிற பவரை நான் எடுத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தான் அவர் கையில வச்சு இதை பாடினேன். அதை பாடின உடனே அவர் நிறைய பேர், ஒரு 16 பேர் இருந்தாங்க, டிஎம்எஸ் மாதிரி பாடக்கூடியவங்க கூட இருந்தாங்க. எல்லாரும் உட்காருங்கப்பா உட்காருங்க, அவர் பாடி நான் கேட்கணும்ப்பா, நல்லா பாடுறாரு, நல்ல குரல், நான் எப்படி எந்த மாதிரி பாடி இருக்கிறேனோ அது மாதிரி பாடுறாரு, உட்காருங்க அப்படின்னு உட்காந்து. அப்புறம் அந்த புல்லாங்குழல் கொடுத்த மூங்கில்களே அவருக்கும் ரொம்ப பிடிச்ச பாட்டு, நான் கண்ணதாசன் நினைவுக்காக ரொம்ப நல்ல பாட்டு, அதையும் பாட சொல்லு அப்படின்னு சொல்லி பாடணும். பாடி ரொம்ப அதுக்கப்புறம் அடிக்கடி நான் ஃபோன்ல பேசுவேன். அவர் எனக்கு முதல்ல இப்போ என்னோட ஆல்பம் ரிலீஸ் ரெண்டு ஆல்பம் தாயேங்கிற ஆல்பம் ரிலீஸ் பண்ணேன். ஐயனே பூதநாதா அப்படிங்கிற அவர் ரெண்டுலையுமே சீஃப் கெஸ்டா வந்திருந்தார். அந்த டைம்ல மேடையில பேசும்போது எனக்கு அவர் பிரதம சிஷ்யன் ஐயா அப்படின்னு பொதுவாகவே ஏத்துந்தார். இதுவரையிலும் நான் பார்க்காத அளவுக்கு குரல்ல பாடக்கூடிய ஒரே மனிதர் அவர் தான். இவ்வளவு தூரம் ஆபீஸ்ல வேலைகளை வச்சுக்கிண்டு விறுவிறுன்னு எல்லா வேலையும் செஞ்சுட்டு பாட்டு பாடுறதுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா அந்த விறுவிறுப்புல கூட ஆபீஸ்லயே இருந்துட்டு எம் பாடல்களையே கேட்டு 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 என்ன மாதிரியே பாடணும்னு ஒரு ஆர்வத்தை வளர்த்துட்டு பாடிக்கிட்டு நல்லாவே பாடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரே மனிதர் அவர் தான் என்னோட பிரதம சிஷ்யன் அப்படிங்கிற எனக்கு ஒரு பாராட்டு கொடுத்த. இதுக்கு மேல நமக்கு என்ன மிகப்பெரிய விருது உண்மையில். இப்ப அடிப்படையில நீங்க உங்களுடைய பதவி நிமித்தமாக பெரும்பகுதி தமிழகத்தை தாண்டின மாநிலங்கள்ல தான் அதிகம் இருக்கிற வாய்ப்புகள் அமைஞ்சது. அங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு இந்த மேடைகள்ல பாட வாய்ப்புகள் அமைஞ்சதுங்கிறது? நான் முதல்ல இருந்தது பெங்களூர்ல இருந்து அகமதாபாத்ல இருந்து பாம்பே எஸ், அதுக்கப்புறம் சென்னை திருப்பியும் பாம்பே, இந்த மாதிரி தான் போயிருக்கேன். தவிர மற்ற மாநிலங்கள்ல நான் போய் இருந்து வேலை பண்ணது கிடையாது. ஆனா கச்சேரிகள் பண்ணியிருக்கேன். டெல்லி ஒரு இடத்துல தான் பண்ணேன் கச்சேரி. அதுக்கும் கூட டெல்லியில் இருக்கிற தமிழர்கள் இந்த என்னோட ஆஃபீஸ்லேயே இருக்கிற என்னோட பிரசிடென்ட் பாலசுப்ரமணியம் அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவர் தமிழ் சங்கத்தில் ரொம்ப ஆக்டிவ் மெம்பர். ஆஃபீஸுக்கு ஒரு தடவை வந்திருக்கும் போது நான் என்னோட கம்ப்யூட்டரில் என்னோட சாங் ஒன்று போட்டிருந்தேன். சார் நீங்கள் இந்த பாட்டை கொஞ்சம் கேளுங்களேன் அப்படின்னு கேட்டு என்னப்பா டிஎம்எஸ்ஸா பாடியிருக்காரு அப்படின்னு கேட்டேன். இல்லை சார் நான் தான் பாடியிருக்கேன். நீயா பாடுறக்க படவா, நீ பாடுவேன்னு எனக்கு தெரியவே தெரியாதடா, சொல்ல வேண்டியதானே, டெல்லியில் இவ்வளவு பேர் வந்துடுறாங்க, என்னென்னமோ பாடுறாங்க, கச்சேரி பண்ணுறாங்க, நான் ஒன்றை கூப்பிட்டு ஒரு நல்ல பெரிய ப்ரோக்ராம் கொடுத்துருப்பேன் அப்படின்னா கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னா உடனே அவர் போய் ஃபிக்ஸ் பண்ணி ஆகஸ்ட்டில் 2006 ஆகஸ்ட்டில் தமிழ் சங்கத்தில் பெரிய ஒரு கச்சேரி, ரொம்ப பெரிய ஒரு கச்சேரி. ரொம்ப அது இப்போ டெல்லியில் தமிழ் மக்கள் ரொம்ப விரும்பி வெங்கட் எப்போ வருவார், எனக்கு பாம்பே டிஎம்எஸ்ன்னு பட்டம் கொடுத்து வச்சுருக்காங்க, எப்போ வருவார் அப்படின்ட்டு.
இது இல்லாமல் நான் முதல்ல வந்து பெங்களூரில் எனக்கு ரொம்ப நெருக்கமாக பழகின ஒரு இசையமைப்பாளர் இருந்தார். அவர் சேஷாதிரிபுரம் காலேஜில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அவர் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணும்போது நான் பக்கத்து ரூமில் தங்கியிருந்தேன். நாங்கள் வந்து பாடிட்டு இருப்போம், கேட்டுட்டு இருப்பார். எனக்கு வந்து ஒரு பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாரு. ஆனால் அன்றைக்கி பாடுறதுக்கு எனக்கு முடியலை. ஆக்சுவலி அன்றைக்கி ஈவினிங் வந்து என்னை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டாங்க. இம்மீடியட்டாக யூ ஹேவ் டு ரீச் அஹமதாபாத் அப்படின்னு சொல்லி. ஸோ ஈவினிங் வந்து ஒரு மாதிரி மன வருத்தமாக நான் அதை வந்து எடுத்துட்டு அஹமதாபாத் வந்தேன். அஹமதாபாத் வந்தபோது கூட நாம் இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜில் பாடலையே, நமக்கு வந்து எப்படியும் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இனிமேல் எப்படி முடியும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது அஹமதாபாத்தில் ஒரு 3-4 ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு கிடைச்சாங்க. என்னோடய ஃப்ரெண்டு விஸ்வநாதன். அவர் வந்து என்ன சொன்னார்னா, வெங்கட் நமக்கு வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணணும்ப்பா அப்படின்னு சொல்லி. ஸோ அஹமதாபாத்தில் இருக்கிற தமிழ் மக்களை எல்லாம் வந்து கொஞ்சம் ஒன்று திரட்டி அதுக்கப்புறம் வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஜெய்சங்கர் சுந்தரி ஹாலில் வந்து 1979 வந்து ஒரு பெரிய ஒரு மாபெரும் நிகழ்ச்சி. அந்த காலத்தில் டிஎம்எஸ் ஐயா, பிபிஎஸ், அப்புறம் ஏஎம் ராஜா, பி சுஜிலாமா, ஜானகி அம்மா இவங்க பாடின பாடல்களை வச்சு ஒரு பெரிய ஷோ பண்ணோம். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் நான் நிறைய பஜன்ஸில் தான் ஈடுபாடு. அஹமதாபாத்தில் வந்து நிறைய பஜன்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருப்போம். அப்புறம் நடுவில் திடீர்னு யாராவது வந்து பாட சொன்னாங்கன்னா சினிமா பாடல்கள்லாம் வந்து கூட பாடுறது உண்டு. அதுக்கப்புறம் வந்து நான் வந்து பாம்பே வந்துட்டேன். பாம்பே வந்ததுமே ஃபஸ்ட்டில் வந்து 1985 நான் பாம்பே வந்தேன். 85 பாம்பே வந்து எனக்கு யாரையுமே ஜாஸ்தி தமிழ் பாப்புலேஷன் அவ்வளோவா பழக்கம் கிடையாது. நான் வந்து தங்கியிருந்த இடத்துல டோம்புலிங்கிற ஒரு இடத்துல முதல்ல குடியிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து காட்கோப்பர் ஷிஃப்ட் பண்ணேன். ஸோ அந்த டோம்புலிங்கிற இடத்துல வந்து கொஞ்சம் தமிழ் பாப்புலேஷன் இருந்தாங்க. அவங்க வந்து என்னை வந்து பஜன்ஸில் வந்து நீங்கள் வந்து பாடணும் ஜாஸ்தி அப்படின்னு சொல்லி, உங்களுக்கு பஜன்ஸில் ஈடுபாடு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், வந்து பாடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பஜன்ஸ் அட்டன் பண்ண ஆரம்பித்தேன். இதுலேயே வந்து என்னோட பேர் வந்து கொஞ்சம் பரவிடுது. ஸோ அங்கே ஒரு லோக்கல் இசையமைப்பாளர் ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து, சார் உங்கள் குரல் வந்து டிஎம்எஸ் மாதிரியே இருக்குது, நல்லா பாடுறீங்க, ஸோ எங்கள் ப்ரோக்ராம் லைட் மியூசிக் ப்ரோக்ராம் நீங்கள் வந்து பாடுறீங்களா, உங்களுக்கு பழைய பாடல்கள் பாட முடியுமா அப்படின்னாரு. பாடலாம் அப்படின்னு சொல்லி 1989 வந்து மே மாதம் 13ஆம் தேதி செம்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ் ஆடிட்டோரியத்தில் வந்து ஒரு கச்சேரி அரேஞ்ச் பண்ண சொன்னோம். அரேஞ்ச் பண்ணார். அன்றைக்கி வந்து நானே தொகுத்து வந்தீங்க அன்றைக்கி அந்த ப்ரோக்ராம் இது பண்ணேன், கம்பேரிங் பண்ணி. அதில் ஃபுல் அண்ட் ஃபுல் டிஎம்எஸ் ஐயா சாங்ஸு, பிவி ஸ்ரீனிவாஸ் சாங்ஸு, டிஃப்ரெண்ட் சிங்கர்ஸ் எல்லாருமே. ஏன்னா அன்றைக்கி நான் தான் அன்னைக்கு எனக்கு ஒரு பெரிய பேர். அது முடிஞ்ச உடனே இன்னமும் நமக்கு வந்து எல்லாருமே ஏறக்கூடிய ஒரு பாக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஹால் சண்முகானந்தா ஹால். ஏன்னா இன்றைக்கி ஏஷியாலே வந்து ரொம்ப பெரிய ஹாலாக இருந்தது அந்த டைமில். அந்த ஹாலில் வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். ஸோ எனக்கு சுரேஷ் பாலாஜி அவர்கள் வந்து, பாலாஜியோட பையன் வந்து கொஞ்சம் என்னோட பாஸுக்கு வந்து அந்த காலத்தில் நான் அனிலம்பாரி சார்கிட்ட ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அவருக்கு வந்து ரொம்ப நெருங்கிய நண்பர். அவர் ஒரு தடவை வந்திருந்த போது நான் இந்த மாதிரி என்னோட ஆர்வத்தை வந்து அவர்கிட்ட சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு பாடுறதுக்கு ரொம்ப இது இருக்குது சார், எனக்கு கொஞ்சம் நீங்கள் ஹெல்ப் பண்ணிங்கன்னா பரவாயில்ல. சினிமாவில் எனக்கு பாடணுங்கிற ஆசை கிடையாது, ஆனால் எனக்கு ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ஸு சவுந்தரராஜன் சாரோட பாட்டெல்லாம் எனக்கு நிறைய பாடணும், நான் பண்ண வைக்கலாமே, உங்களுக்கு நீங்கள் பாம்பேயில் பண்ணுறதாலும் சொல்லுங்களேன், நான் நல்லா ஆர்கெஸ்ட்ரா ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேனே அப்படின்னா. ஸோ நீங்கள் எனக்கு ஒரு நல்ல ஆர்கெஸ்ட்ரா கொடுத்தீங்கன்னா நான் வந்து ரிஹர்சல் வரேன், நான் சென்னை வந்து ரிஹர்சல் பண்ணி அப்புறம் வந்து ஸ்டேஜில் பண்ணுறோம். ஸோ அவர் வந்து எனக்கு திருப்பி போய் சென்னையிலேருந்து ஃபோன் பண்ணார். சிவராஜ் ஆனந்த் இசைக்குழு இன்றைக்கி ரொம்ப ஃபேமஸ் தமிழகத்தில், எல்லா இடத்துலையுமே நிறைய கச்சேரிகள்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ சிவராஜ் ஆனந்த் நான் கூப்பிட்டு வச்சுருக்கேன், இங்கே ஆஃபீஸில் இருக்கார், நீங்களே ஃபோனில் பேசுகிறீங்க, நீங்கள் எந்தெந்த மாதிரி சாங்ஸ் ப்ரெசென்ட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னாங்க. அவங்க வந்து எல்லாம் ரெடி பண்ணிடுவாங்க, சென்னை பாம்பேயில் வந்து கச்சேரி பண்ணலாம். உடனே வந்து ஹால் புக் பண்ணி சண்முகானந்தா வந்து பண்ண சொல்லி அதை ரெடி பண்ணிட்டேன் ஃபுல்லாக. அப்புறம் ஆனந்திட்ட நான் பேசி, ஆனந்த் வந்து அடிக்கடி ஃபோன் பண்ணுவேன். ஆனந்த் வந்து இவர் வந்து எப்படி பாடுவாரோ என்னமோ, என்ன எனக்கு பழக்கம் கிடையாது, ஃபோனில் பேசி தான் பழக்கம். இவர் வந்து கொஞ்சம் வயசானவர், எப்படி இருக்குமோ என்ன எது ஒன்றும் தெரியாது, ரொம்ப கஷ்டமான சவுந்தரராஜன் பாடல்கள்லாம் எழுதி கொடுத்துருக்காரு லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஒரு தடவை ரிஹர்சல் கூப்பிட்டாரு. அவரே வந்து கொஞ்சம் அசந்து போயிட்டார். என்னை பார்த்தவங்க கொஞ்சம் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் டக்குன்னு போய் ஃப்ளைட்டில் போய் இறங்கி போய் ரிஹர்சல் முடிச்சு அப்புறம் வந்து அந்த கச்சேரி வந்து ரொம்ப நல்லா பண்ணி 89 டிசம்பர் 24 கிறிஸ்மஸ் ஈவ் அன்னைக்கு ரொம்ப பெரிய ஒரு கச்சேரி, பாட்டும் பரதமும்னு டைட்டில் கொடுத்து அதில் ஒரு பரதநாட்டியம் புகுத்து இந்த சாங் இது பண்ணி ரொம்ப பெரிய கச்சேரி. அன்னைக்கு வந்து ரொம்ப திருப்தியாக இருந்தாங்க. இவங்களுக்கு வந்து சிவராஜ் ஆனந்துக்கு வந்து இந்த மாதிரி ஒரு வாய்ஸ் சென்னையில் கூட இருக்குமாங்கிறது எங்களுக்கு ஒரு சந்தேகமாக இருக்குது, நீங்கள் ஏன் வந்து சென்னையில் வந்து ஒரு கச்சேரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. நான் சொன்னேன் கண்டிப்பாக நான் வரேன். உடனே ஃபாலோயிங் 3 months வந்து பிப்ரவரி மாதம் வந்து எம்எஸ் விஸ்வநாதன் வந்து நாங்கள் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டு உங்களுக்கு பாராட்டு விழா பண்ணணும் அப்படின்னு சொல்லி எம்எஸ் விஸ்வநாதன், சங்கர் கணேஷ், ஏவிஎம் சரவணன், சுரேஷ் பாலாஜி, என்கேடி முத்து, இந்த மாதிரி பிரபாத் கல்ச்சரல், ராஜேஸ்வரி ஃபைன் ஆர்ட்ஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பெரிய ப்ரோக்ராம் பண்ணாங்க. அன்னைக்கு எம்எஸ் விஸ்வநாதன் ஐயா வந்து என்னை கட்டி பிடிச்சி எனக்கு ஒரு போர்வை போத்தி அவர் சொன்னார், வெரி குட் வெரி குட்,
தமிழ் உச்சரிப்பை வந்து நீங்க கரெக்டா மலையாளத்துல கேரளால பிறந்தாலும் இந்த மாதிரி ஒரு கச்சேரி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆர்வங்கள் நிறைய எனக்கு வளர்ந்து 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 அதுக்கப்புறம் வந்து நான் எனக்கு டிரான்ஸ்ஃபராக வந்து சிவராஜ் ஆனந்தோடைய கிட்டத்தட்ட வந்து ஒரு 250 கச்சேரிகளில் நான் பாடியிருப்பேன். அதுக்கு மேலே வேற ப்ரோக்ராம்ஸ்லையும் கூட நிறைய பாடி இந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் இந்த பல மாநிலங்களில் பாடக்கூடிய வாய்ப்புகள் கிடைச்சது எல்லாமே என்னோட ஒரு அந்த இனிஷியேட்டிவ் ஆர்வம். அது மாதிரி எனக்கு இருக்கிற அந்த ஃப்ரெண்ட்ஸு அமைஞ்சிருக்கிறவங்க அந்த மாதிரி. இந்த மாதிரி பாடும்போது நீங்களே சொன்னீங்க ஒரு லிஸ்ட்டு கொடுக்கும்போது டிஎம்எஸோட ரொம்ப சிரமமான பாடல்கள்லாம் சொல்லியிருக்காரே ஒரு பாடுவாருன்னு. அந்த மாதிரி டிஎம்எஸோட சிரமமான பாடல்கள் கருதப்படுற ஒரு சில பாடல்களை படிக்கணும். அவர் இது ரொம்ப சிரமமாக இருக்கிற பாட்டு எனக்கு தெரிஞ்சவர்களும் இதுவரையிலும் அவர் கூட ஸ்டேஜில் வந்து டைரக்டாகவே நல்லா ப்ரெசென்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கிற ஒரு பாட்டும் நானே பாவும் நானே மட்டும்தான். மற்றபடி எல்லா சாங்குமே வந்து அது மாதிரி மாதவி பொன்மையில் தொகை விரித்தார். மற்ற சாங்ஸ் எல்லாம் வந்து நிறைய பேர் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க, நிறைய விதமாக பாடுறாங்க. ஆனால் அந்த மாதவி பொன்மையில் சாங்கு அப்புறம் அந்த பாட்டும் நானே பாவும் நானேங்கிற பாட்டு என்ன சிரமம் அதில் என்ன சிரமம்? ஏன்னா அதில் வந்து பாடியிருக்கக்கூடிய அந்த ரேஞ்ச், அதுக்கு மேலே அதில் இருக்கிற சிட்டஸ்வரங்கள், அந்த மியூசிக், அதை வந்து ஸ்டேஜில் வந்து திடீர்னு பண்ணணும்னு சொல்லிச்சுன்னா எல்லாருமே பண்ண முடியாது. என்னதுனால அவரே வந்து கிட்டத்தட்ட 26 தரம் அதை வந்து ரிஹர்சல் பண்ணி அப்புறம் வந்து அந்த காலத்தில் எப்படி டேக் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு நல்லா தெரியும். எல்லாருமே வாசித்து எடுத்ததுன்னா தான் அந்த பாட்டு வந்து கரெக்டாக வரும். இல்லாமல் ஒவ்வொன்று மிக்ஸ் பண்ணி பண்ண முடியாது. இந்த காலத்தில் இருக்கிற அந்த ஒரு ஃபெசிலிட்டிஸ் அந்த காலத்தில் கிடையாது. அப்படி 26 தரம் எடுத்த பாடல்கள் தான் இந்த மாதிரி மாதவி பொன்மையாளுங்கிற பாட்டு, பாட்டும் நானே பாவும் நானேங்கிற பாட்டு. ஆனால் எனக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ்னா இந்த மாதிரி பஜன்ஸ் எல்லாம் ஜாஸ்தி வந்து நான் கற்றுட்டு இந்த கர்நாடிக் இசையை வந்து நல்லா இப்படி பாடலாம் அப்படி பாடலாங்கிறதுனால இந்த பாட்டை வந்து ஒரு தடவை நான் கேட்கும்போது 2 தரம் கேட்கும் 3 தரம் கேட்கும்போது எனக்கு அது வந்து உள்ளே வந்து பைஹார்ட் ஆயிடுது. எனக்கு பகவான் கொடுத்துருக்கிற ஒரு வரம் என்னன்னா டிஎம்எஸ் ஐயா எந்த ரேஞ்சில் எந்த பாட்டை பாடியிருக்காரோ அந்த ரேஞ்சில் அதை அப்படியே பாடுறோம். இல்லைன்னா அது ஒரிஜினல் கிடையாது. இல்லைன்னா காப்பி அடிக்கிறதுலே அர்த்தம் கிடையாது. நம்ம காப்பி அடிக்கும்போது ஒழுங்காக காப்பி அடிக்கணும். மக்கி டு மக்கி காப்பின்னு சொல்லுவாங்க ஹிந்தியில். அதாவது ஒரு அடிச்சதுன்னா அடிச்சா காப்பின்னு சொல்கிறது இல்லை, அது மாதிரி. ஸோ அது மாதிரி காப்பி பண்ணா தான் அந்த பாட்டு வந்து ஜனங்களை போய் சரி. இல்லைன்னா அவங்க சொல்லுவாங்க என்னையா பாடுறான் அப்படின்வாங்க, என்ன டிஎம்எஸ் மாதிரி எல்லாம் பாடலையா அப்படின்வாங்க. ஸோ அது மாதிரி இருக்கிற பாடல்கள் தான் ரொம்ப இந்த ரெண்டையுமே இப்போ கொஞ்சம் பாடி காமிக்கலாமா? பாட்டும் நானே பாவமும் நானே பாடும் உன்னை நான் பாட வைத்தேனே. பாட்டும் நானே பாவமும் நானே பாடும் உன்னை நான் பாட வைத்தேனே. பாட்டும் நானே பாவமும் நானே சரிக ரிகரிக ரிகரி தரி தபரி சரி தரி சரி தரி தப மகரி சமகரி பமகத அப்ப மகரி மக பமத பமபதனி ச. ஸோ இந்த சுரங்கள்லாம் வந்து அவ்வளவு சீக்கிரமா அந்த ஸ்ருதியில் நிற்கக்கூடிய சுரங்களுக்கு அது வந்து எல்லாரும் பாட முடியாது. அது மாதிரி மாதவி பொன்மையாள பாடி கூணல் பிறை நெற்றியில் குழலாட கொஞ்சம் குளிர் முகத்தில் நிலவில் நிழலாட கலைமானின் இனம் கொடுத்த விழியாட மானின் இனம் கொடுத்த விழியாட விழி வழி ஜாசைகள் வழிந்தோட நல்ல மாதவி பொன்மையிலாள் தோகை விரித்தாள் கரிதனி தனி பதனி சரி நீத பதம பதமரித திகாம பதனி மாதவி பொன்மையிலாள். ஸோ இந்த ஸ்வரங்கள்லாம் வந்து வரும்போது இது வந்து ஈஸியாக பாடக்கூடிய. அதே மாதிரி டிஎம்எஸ் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு உடனே ஞாபகத்துக்கு வரக்கூடிய ஒரு பாடல் மிக சிரமமானது வந்து நம்ம முத்தைத்திரு. அது வந்து எனக்கு இந்த முத்தைத்திரு 10 திருநகை பாடணுங்கிறது வந்து எப்படி ஆர்வம் வந்ததுன்னா அவரை வீட்டில் போய் சந்திச்ச போது அவர் வந்து அந்த டிஎம்எஸ் ஒரு சகாப்தம் அப்படின்னு போட்டிருந்தார். அருணகிரிநாதரில் வந்து கடைசியில் அந்த சாங்கை வந்து போட்டு வச்சிருந்தேன். இந்த பாட்டை கட்டும்போது ஏன் இந்த பாட்டை நம்ம கற்றுக்கக்கூடாது, ஏன்னா எனக்கு அவ்வளவா ஓகே அந்த பாட்டை கற்றுக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு இருக்கலை. அதை பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு அந்த பாட்டை பாடியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து ஒரு கச்சேரியில் வந்து இந்த சாங் பாடுறேன். அதுக்கப்புறம் வந்து எங்களோட ப்ரோக்ராம்ஸில் எல்லாத்துலேயுமே கடைசி சாங் அந்த பாட்டு பாடணும் அப்படிங்கிற எனக்கு ஒரு ஏன்னா அதில் வந்து அந்த கோர்வைகள் அந்த வேர்ட்ஸ் அந்த லிரிக்ஸ் அந்த பாடியிருக்கக்கூடிய ஸ்டைல் எல்லாமே வந்து எல்லாராலையும் அப்படி காப்பி பண்ண முடியாது. முத்தை தரு 10 திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முத்தி கொருவித்து குருபர என போதும்
முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கிரை சக்தி சரவண முத்தி கொருவித்து குருபர என போதும் முக்கட்பரமர்க்கச் சுருதியில் முற்கட்டது கற்பித்திருவரும் 30 மூவர்க்க தமரரும் அடிபேண. இப்போ இந்த வரிசையில் நீங்க ஆல்பத்துக்கு தனியா பாடுறது அப்படிங்கிறது எந்த காலகட்டத்தில் உருவாச்சு? அதுலேயும் எப்படி டிஎம்எஸ் குரல்ல தான் பாடுவீங்களா, என்ன மாதிரி? அது இதுக்காகத்தான் நான் முதல்லயே நான் டிஎம்எஸ் பாடல்கள் பாடிட்டு இருக்கும்போது 1990 வந்து ஆனந்த் கிட்ட சிவராஜ் ஆனந்த் சொன்னேன், இந்த மாதிரி என்னோட குரலுங்கிறது ஒன்று எனக்கு எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னா இதுக்கு ஒரு வாய்ப்பு வேணும் மாமா, நீங்கள் ஒன்று பண்ணுங்க, நீங்களே ஒரு ஆல்பம் பண்ணுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ உளுந்தூர்பேட்டை சண்முகம் ஐயாட்ட போய் நாங்கள் லிரிக்ஸ் எழுதி கொடுத்து ஆனந்த் உட்காந்து கம்போஸ் பண்ணார். ஃபுல்லாக ஒரு 10 பாட்டு நான் ஐயப்பனில் கம்போஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி கம்போஸ் பண்ணி உளுந்தூர்பேட்டை ஐயா எழுதி அந்த ஒரு 10 பாடல்களை நான் பாடின போது அந்த ஆல்பம் ஏவிஎம் அவங்க தான் ரிலீஸ் பண்ணாங்க. அவ்வளவா ஜனங்களை போய் சேரல. அந்த காலத்தில் வசதிகள் ஜாஸ்தி கிடையாது. ஒரு மாதிரி குரல் டிஎம்எஸ்ஸை காப்பி பண்ணுற அந்த ஒரு ஸ்டைல் வந்துட்டு இருந்து. ஸோ அதனால அந்த ஆல்பத்துக்கு ஜாஸ்தி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அந்த ஓகே ஆல்பம் ரிலீஸ் பண்ணேங்கிற அந்த ஒரு பேர் எனக்கு இருந்தது. கொஞ்சோண்டு தான் விற்று போச்சு அப்படி இப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் எனக்கு ரியலாகவே வாய்ஸ் கொஞ்சம் மெச்சூரிட்டி அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. இந்த பாடல்களை கேட்டு நிறைய பாடல்களை பாடி அந்த பழகி போனதுக்கப்புறம் சொன்னார், ஒரு 10-12 வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் நீங்கள் ஆல்பம் எதுவும் பண்ணவே இல்லையே, ரொம்ப நாளாச்சே, ஏன் இன்னும் ஆல்பம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. ஸோ திடீர்னு எனக்கு மனசுக்குள்ளே ஆல்பங்கள் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட் ஸோ நான் என்னோட ஃப்ரெண்டு ரொம்ப க்ளோஸ் நெருங்கிய நண்பர், என் பிரதருக்கு மேலே நான் ஜாஸ்தி இது பண்ணுறது இளங்கோ. நாங்கள் 2 பேரும் மெட்ராஸில் சென்னை ஆஃபீஸில் பக்கத்து ஆஃபீஸில் உட்காந்து பக்கத்து ரூமில் உட்காந்து ஒர்க் பண்ணிட்டு இருப்போம். ஸோ நான் நிறைய பாடல்களை இப்படி பாடிட்டு இருக்கும்போது அவர் நல்ல கவிதையெல்லாம் எழுதிட்டு இருப்பார். அந்த காலத்திலேயே நல்லா எழுதுவார். ஸோ தலைவா நீங்கள் நல்லா பாடுறீங்க, ஏன் நீங்கள் ஆல்பம்ஸ் எல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அவரும் என்னை ரொம்ப என்கரேஜ் பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு இந்த ஆல்பம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இப்போ 2006 ஒரு ப்ரோக்ராம் அட்டன் பண்ணி வந்ததுக்கப்புறம் சென்னையில் நான் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு ஆல்பம் பண்ணோம் அப்படின்ட்டு ஆனந்துக்கு ஃபோன் பண்ணேன். மாமா பண்ணலாமே, ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம், இனிமேல் உங்கள் வாய்ஸ் இன்னும் கொஞ்சம் மெச்சூரிட்டியாக இருக்கிறதுனால இன்னமும் உங்கள் வாய்ஸ் வெளியில் போய் சேர்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சரி, சரிகமா நிறுவனத்தில் நான் கேட்டேன், நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்களா? சரி, ப்ரொடியூஸ் பண்ணுறேன், ஆனால் நானே எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி நீங்கள் மார்க்கெட்டிங் மட்டும் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லி ஆனந்திட்ட சொன்னேன். ஒரு பக்தி ஆராதனை அப்படிங்கிற எல்லா கடவுள்களும் அதில் வர மாதிரி ஒரு ஆல்பம் பண்ணோம். ஆனந்த் மிக ரொம்ப அழகாக கர்நாடிக் மியூசிக் ஃபுல்லாக அது இசையமைச்சார். அதில் இளங்கோ சிவன் பாட்டு, விநாயகர் பாட்டு, ஆஞ்சநேயர் பாட்டு, அப்புறம் அம்பாள் பாட்டு, இந்த மாதிரி ஒரு 5-6 பாட்டு அவர் எழுதினார். அப்புறம் காதல் மதிங்கிறவர் கவிஞர், அவரும் ஒரு 5 பாட்டு எழுதினார். அப்படி ஒரு 11 பாடல்கள் பாடி அந்த ஒரு இசைத்தட்டு நாங்கள் வெளியிட்டோம். அது அமோகமான ஒரு வெற்றி. அதில் தான் குன்னக்குடி ஐயா அந்த ரிலீஸ் பண்ணும்போது அந்த பாட்டை கேட்டுட்டு அவர் சொன்னார், நீங்கள் கானமணின்னு தான் உங்களுக்கு பாம்பேயில் பட்டம் கொடுத்துருக்காங்க, ஆனால் கம்பீரமாக பாடுறதுனால இனிமேல் நீங்கள் கம்பீர கானமணி அப்படிங்கிற ஒரு பட்டத்தை எனக்கு கொடுத்தேன். அது முடிஞ்ச உடனே எனக்கு உள்ள ஆர்வம், இந்த ஆல்பம் பண்ணணும் அப்படிங்கிற உடனே நான் என்ன பண்ணேன்னா 2007 பிப்ரவரியில் அதை ரிலீஸ் பண்ண உடனே இன்னொரு மியூசிக் டைரக்டர் நல்ல தம்பிங்கிறவர் நீங்கள் முருகன் ஆல்பம் நான் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன், நீங்கள் பாடுறோன்ட்டு ஆனந்த் சொன்னார், நல்லா பாடுறாரு, நீங்கள் ஏன் வாய்ப்பு கொடுக்கக்கூடாது, அவருக்காக பாடினேன். முகிலன் அவர்கள் எழுதினார். அதுக்கப்புறம் உடனே இன்னும் 2 ஆல்பம் நீங்கள் பாடணும், ஒரு கணபதியில் ஒரு வலம்புரி நாதாங்கிற ஒரு ஆல்பம், அதுக்கப்புறம் ஆனந்த இந்த சாய்பாபா ஒரு ஆல்பம், அவர் முகிலன் இவர் நல்ல தம்பியை மியூசிக் பண்ணி பண்ணார். அதுக்கப்புறம் நானாக திருப்பி ஒன்று பண்ணோன்ட்டு எங்கள் காலத்தில் அம்பாள் உபாசனை ஜாஸ்தி இருக்கிறதுனால அம்பாள் சிடி ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி தாயேங்கிற ஒரு ஆல்பம் பண்ணோம். அதில் தான் முதல்ல டிஎம்எஸ் ஐயா சீஃப் கெஸ்ட்டாக அழைச்சிட்டு வந்தேன். அந்த தாயேல மிக அழகாக பாடல்கள், ரொம்ப அழகான பாடல்கள் எல்லாமே கர்நாடிக் பேஸில் இது பண்ணி இளங்கோ அவர்கள் நம்ம மேல்மருத்தூர் அடிகராள் அவர் பாட்டு, அந்த மாதிரி அம்பாள் அந்த சாங்ஸ், அது மாதிரி ஒரு 10 பாடல்கள் பண்ணி சோனி பிஎம்ஜி நாங்கள் வெளியிடுறோம் அப்படின்னு சொல்லி முதல்ல நாங்கள் பக்தி ஆல்பம் வெளியிடுறோம்ட்டு அதை வெளியிட்டாங்க. அதை முடிஞ்ச உடனே திருப்பி ஐயப்பன் சீசனில் எனக்கு ஒரு ஐயப்பன் சிடி பண்ணணும் அப்படின்ட்டு ஐயனே பூதநாதான்ட்டு அது இப்போ தான் ரிலீஸ் பண்ணோம். இப்போ ஜஸ்ட் நவம்பர் மாதம் 1 இன்னைக்கு ரிலீஸ் பண்ணோம். அதுலேயும் எம்எஸ் விஸ்வநாதன், சங்கர் கணேஷ், பி வாசு, இந்த மாதிரி ஆக்டர் கரண், பிபி ஸ்ரீனிவாஸ், எம்என் ராஜம், ஏஎல் ராகவன், இந்த மாதிரி பெரிய பெரிய ஆர்டிஸ்ட், டெல்லி கணேஷ், எஸ்வி சேகர், எல்லாருமே ஃபுல்லாக ஆல் ஃபிலிமி டாப் பீப்புள் எல்லாருமே ஒரே குரலாக அப்ரிஷியேட் பண்ணியிருக்கிறது. என்ன அழகாக பாடுறாரு. ஸோ தாயா ஆல்பம் ரிலீஸ் பண்ணும்போது எஸ்பிபி சார் வந்தார். எனக்கு அவர் ரொம்ப ஒரு பெரிய அவர் போகும்போது ஆனந்திட்ட கேட்டானா, என்ன எப்படி பாடுறாரு இவர், ஒர்க் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்றீங்க, எப்படி ரொம்ப நல்லா பாடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு போனாராம். ஸோ இந்த மாதிரி கமெண்ட் நல்ல இந்த வரவேற்பு தான்
உங்களுக்கு கிடைத்த சமீபத்திய அங்கீகாரம்ங்கிறது இப்போ சமீபத்தில் திரைப்படத்தில் ஒரு பின்னணி பாடகராக பாடுகிற வாய்ப்பு அமைஞ்சிருக்கு. அதை பற்றி சொல்லுங்களேன். அது இந்த ஆல்பம் எல்லாம் கேட்கும்போது, தாயேங்கிற ஆல்பம் முடிஞ்சது உடனே இந்த ஐயனை பூதநாத ஆல்பம் பண்ணும்போது இளங்கோ சார் சொன்னார், இந்த மாதிரி சுந்தர்சி பாபுவுக்காக அவர் பாடல்கள் நிறைய எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லி. ஸோ சுந்தர்சி பாபு நான் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடுத்தாரு. சுந்தர்சி பாபு நாங்கள் கெஸ்ட்டாக கூப்பிட்டோம். அது மாதிரி டைரக்டர் திருமலை அவரும் இவரும் ஒரு படம் பண்ணிட்டு இருக்காங்க, அகம்புறம்ங்கிற ஒரு படம். ஸோ திருமலை சாரும் வந்தார். இந்த பாட்டை சுந்தர்சி பாபு கேட்ட உடனே நல்லா பாடியிருக்காரு, இந்த தலைவர் அந்த சவுண்டு நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னார். ஆனால் இந்த சவுண்டை நான் அப்படியே மாற்றி காமிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். இந்த சவுண்டை நான் டிஃப்ரெண்ட்டாக யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி இவரை நான் என்னோட படத்தில் நான் கண்டிப்பாக ஒரு இந்த காலத்தில் சொல்கிறாங்கல்ல இந்த குத்துப்பாட்டு பாட வைக்கணும் அப்படின்னு சொல்லி நான் சொன்னேன். பகவான் பாடல்களெல்லாம் பாடிட்டு என்னை ஒரு குத்துப்பாட்டு பாட சொல்கிறீங்களே, இல்லை நீங்கள் கண்டிப்பாக பாடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாக ஒரு 3 மாதமாக சொல்லிட்டு இருந்தார். ஸோ இளங்கோ லிரிக்ஸ் எழுதியிருக்காரு, ரொம்ப மிக அருமையாக. எனக்கு அந்த லிரிக்ஸை பார்த்த உடனே அது ஜனங்களை போய் சேரும் அப்படிங்கிறது. ஏன்னா அந்த சாங் ரிலீஸ் ஆகாததுனால நான் அதை பற்றி எதுவும் ஜாஸ்தி சொல்ல முடியாது. அகம்புறம்ங்கிற படத்தில் சுந்தர்சி பாபு அவர்கள் இசையமைச்சு டைரக்டர் திருமலை அவர்கள் பண்ணியிருக்கிற அந்த ஒரு பாட்டு மிந்தானைத்து காலம்பர ஞாயிற்றுக்கிழமை நீ காலையில் சுந்தர்சி பாபு ஐயாவோட ஸ்டுடியோவில் ஃபஸ்ட்டு ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அது இப்போ ஜூலை மாதத்தில் ஃபர்ஸ்ட் வீக்கில் ஆடியோ ரிலீஸ் பண்ண போகிறாங்கன்னு சொன்னாங்க. அது முடித்து ஆகஸ்டில் அந்த ஸோ திரைப்பட பாடகன் அப்படின்னு என்னை எஸ்டாப்ளிஷ் பண்ணதுக்கு அப்புறம் முதல் நேர்காணல் உங்களோட, அதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். அந்த கலைஞர் டிவி மூலமா இந்த ஒரு செய்தி ஜனங்களை போய் சேரும் அப்படிங்கும்போது எனக்கு மிக ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உண்மையிலே உங்களுடைய அந்த திறமை இன்னும் திரையுலகிலும் மற்ற வகையிலும் இன்னும் மேலும் பிரகாசிக்க எங்களுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப சந்தோஷம். அதுக்கு முன்னாடி எனக்கு என்னோட இந்த ஆல்பம் பண்ணியிருக்கிற இந்த தாயேங்கிற ஆல்பத்திலேருந்து இளங்கோ சார் எழுதியிருக்கிற அந்த ஒரு பாட்டிலேருந்து ஒரு 4 லைன், மாபெரும் அரசி மறுவூரின் அரசி கேட்டேன் நீயும் தமிழ் பேசி, யாருக்கு வருமோ உன்முகராசி, யாவரும் தேடும் மகராசி, கருநிறமேகம் உன் குருவாகும், கருணையே தானே உன் திருதேகம், எத்தனை கோயில் கண்டேன் நானும், ஏனோ உன்னால் சிலிர்க்குது தேகம், மாபெரும் அரசி மறுவூரின் அரசி கேட்டேன் நீயும் தமிழ் பேசி. அந்த இனிமையான பாடலோட இன்றைய நம்ம சந்திப்பை நிறைவு செய்வோம். இன்னும் பல சாதனைகளை பெற எங்களுடைய அன்பான வாழ்த்துக்கள். வணக்கம். இந்த வாய்ப்பினை எனக்கு கொடுத்த கலைஞர் டிவிக்கும் ஐயா ரமேஷ் பிரபா அவர்களுக்கும் எனக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப இருக்கிறது. இன்றைய காலை நிகழ்ச்சியில் நீங்கள் பார்த்த அனைத்து பகுதிகளுமே பல புதிய தகவல்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வாய்ப்பாக அமைந்திருக்கும் என்று நம்புகிறோம். மீண்டும் நாளை காலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.